Hi viewers, welcome back to BK Recipes and Vlogs. இன்னைக்கு மிஷன் wrap வச்சு நான் வந்து ஒரு பியூர்லி வெஜிடேரியன் ஹைலி ப்ரோட்டீன் ரிச் ஒரு wrap தாங்க செய்ய போகிறேன். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை நீங்கள் எங்கேயோ ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி wrap பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸி. இதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து தக்காளி, கேப்சிகம், ஜுகினி இல்லைனா நீங்கள் குக்கும்பர் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். அடுத்தது லெத்யூஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கேபேஜ் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் வந்து வேக வச்சு கொண்டக்கடலை இதில் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ரெட் பீன் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்தியன் காட்டேஜ் சீஸ், அதாவது நம்ம பன்னீர் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன், சில்லி பன்னீர். இப்போ இந்த சில்லி பன்னீருக்கு நான் வந்து பன்னீர் க்யூப்ஸில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, ரெட் சில்லி பவுடர், க்ரஷ்டு பெப்பர், கொஞ்சமாக கரம் மசாலா, அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது நல்லா ஈவனாக எல்லா பன்னீரோடையும் உங்களுக்கு அது நல்லா கோட் ஆகணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நீங்கள் அதை கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்ததை ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன். அதில் 15 நிமிஷம் கழித்து நம்ம நல்லா சூடாக இருக்க எண்ணெயில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பன்னீரை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் நான்வெஜ் பிரியர் அப்படின்னா நீங்கள் இதில் இதே மாதிரி நீங்கள் சிக்கன் கூட நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். நான் வந்து வெஜிடேரியனுக்காக பன்னீர் யூஸ் பண்ணியிருக்கேன். டோஃபு யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் கபாப் மாதிரி ஏதாவது மிக்சட் வெஜிடபிள் மஞ்சூரியன் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்புறம் மிஷன் wrapல நான் வந்து ஹோல் கிரெயின் wrap இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேங்க. இதில் நிறைய விதமான wraps உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. இதை வந்து தோசைக்கல்ல ஒரு 30 செகண்ட் நம்ம போட்டு சூடு பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் சூடு பண்ணாதீங்க, அப்புறம் அது ரொம்ப ட்ரை ஆகிடும். இப்போ இந்த wrapல நீங்கள் ஒரு அலுமினியம் ஃபாயில் இல்லைனா wrap ஷீட் ஏதாவது வச்சுக்கலாம். நான் இமீடியட்டாக சாப்பிட போகிறேன், ஸோ அதனால டிஷ்யூ வச்சு அது மேலே வச்சுருக்கேன். கொஞ்சமாக சில்லி கார்லிக் கெச்சப் அண்ட் தென் மயோனைஸ் இதை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்புறம் லெத்யூஸ் வந்து சுடு தண்ணியில் போட்டு எடுக்காதீங்க. நல்லா ரின்ஸ் பண்ணிவிட்டு ஐஸ் க்யூப்ஸ் போட்ட வாட்டரில் ஒரு தடவை போட்டு எடுத்திங்கன்னா அது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அப்புறம் நான் ஜுக்கினி கிடைக்காதவங்க நீங்கள் குக்கும்பர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் டொமேட்டோ, பெல் பெப்பர் அண்ட் தென் ஸ்வீட் கார்ன் இந்த மாதிரி ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வச்சு டாப்பிங் பண்ணிகிட்டே வாங்க. ரொம்ப அதிகமாக டாப்பிங் பண்ணாதீங்க, அப்புறம் wrap பண்ணவே முடியாது நம்மளால். ஒரு 4 பீஸ் பன்னீர் க்யூப்ஸு, அப்புறம் கொண்டக்கடலை, இதுக்கு மேலே உங்களுக்கு மறுபடியும் வேணும்னா மயோனைஸ் அண்ட் தென் கெச்சப் போட்டுக்கோங்க. நான் வந்து சில்லி கார்லிக் சாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மயோனைஸுமே வெஜிடேரியன் மயோனைஸ்ங்க, எக்லெஸ் மயோனைஸ் தான் இது. கொஞ்சமாக சில்லி சாஸ் இல்லை சில்லி கார்லிக் எது உங்களுக்கு பிடிக்குமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கொஞ்சம் லெத்யூஸ் வச்சுட்டு நம்ம இப்போ இதை wrap பண்ண வேண்டியது தான். wrap பண்ணும்போது இந்த மாதிரி சைடில் ஃபஸ்ட்டு 2 பக்கம் நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது பாருங்கள், இப்படி இந்த மாதிரி நம்ம பிடிச்சிட்டு நல்லா உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு ரோல் பண்ணால் முடிஞ்சது. நான் இமீடியட்டாக சாப்பிட்றதுனால அலுமினியம் ஃபாயிலாம் யூஸ் பண்ணலை. நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அலுமினியம் ஃபாயில் இல்லை wrap ஷீட் ஏதாவது வச்சுட்டு நீங்கள் ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போக ரொம்பவே ஈஸி. ரொம்பவே டேஸ்டியான ப்ரோட்டீன் ரிச் wrap ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். இந்த ரெசிபி பற்றினா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you. Bye bye.